பூக்கள் மலர்ந்த பண்ணையில் ஒரு தாய் கோழி தனது மஞ்சள் பாஞ்சு மாதிரி செல்லப்பிராணிகளை உணவுக்கு அழைத்துச் சென்றது. ஆனால் ஒரு முட்டை மட்டும் பின்னால் விட்டது. அது உடைந்தது. ஒரு சிறிய குழந்தை கோழி வெளியே வந்தது. தனியாக அது தன் தாயைத் தேடச் சென்றது. முதலில் குழந்தை கோழி ஒரு மாட்டை சந்தித்தது மற்றும் நீ என் அம்மா என்று கேட்டது. மாடு புன்னகைத்து நான் மிகவும் பெரியவளாக இருக்கிறேன், உன் அம்மா சிறியவள் என்றது. அதன்பின் குழந்தை கோழி ஒரு ஆட்டைக் கண்டது மற்றும் நீ என் அம்மா என்று கேட்டது. ஆடு சிரித்து எனக்கு 4 கால்கள் உள்ளன, உன் அம்மாவுக்கு 2 கால்கள் மட்டுமே உள்ளன என்றது. பின்னர் குழந்தை கோழி ஒரு காகத்தைக் கண்டது மற்றும் நீ என் அம்மா என்று கேட்டது. காகம் கா கா என்று சொல்லி நான் பறக்க முடியும், உன் அம்மா பறக்க முடியாது என்றது. அதன்பின் குழந்தை கோழி ஒரு வாத்தை பார்த்து நீ என் அம்மா என்று கேட்டது. வாத்து குவாக் குவாக் என்று சொல்லி நான் நீந்த முடியும், உன் அம்மா நீந்த முடியாது என்றது. தவறிவிட்டது போல உணர்ந்த குழந்தை கோழி ஒரு மரத்தின் கீழே அமர்ந்து சோகமாக கீச்சிடுகிறது. அப்போது அருகில் பார்த்து கொண்டிருந்த ஒரு புறா கீழே வந்து என்னை கனுசரிக்க ஐ வில் ஷோ யூ யோர் மதர் என்றது. புறா குழந்தை கோழியை ஒரு வெளியில் அழைத்துச் சென்றது. அங்கு தாய் கோழி அன்பாக குரைத்தபடி நின்றது. குழந்தை கோழி அவளிடம் ஓடிவிட்டது. அவள் தனது இறக்கைகளின் கீழ் அவனை அணைத்தாள். இறுதியில் சிறிய குழந்தை கோழி தனது தாயை கண்டுகொண்டு உலகம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அன்பே எப்போதும் வீட்டிற்கு வழிகாட்டும் என்பதை கற்றுக்கொண்டது.